உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகாநதியை பொறுத்த வரைக்கும் அவங்க அத்தைக்கிட்ட வந்துட்டு விஜய் சொல்கிறாரு, உங்களை பார்க்கும்போது இழந்த என்னோட அம்மா பாசம் எனக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி இருக்கு அத்தை, இது எனக்கு எப்போவும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது சாரதா வந்து அந்த நெகிழ்ந்த தருணம் அப்படிங்கிறது வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து கட்டாயமாக பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி இவங்க யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ அவங்கெல்லாம் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. இப்போது கதை களத்தின்படி என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்துட்டு கங்காவாக இருக்கட்டும் யமுனாவாக இருக்கட்டும் ஒரு மாதிரி வந்து அந்த பொறாமையும் தாண்டி ரெண்டு பேருக்குமே ஆளாலும் ஒவ்வொரு கோணத்தில் வந்துட்டு ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் அவங்க போயிட்டுருக்கு இப்போ கதைக்களம். ஸோ இந்த கதைக்களத்தையும் தாண்டி அவர் வந்து வீட்டு பத்திரத்தை மீட்டு சாரதா கிட்ட கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வீட்டில் வந்து கங்கா எரிஞ்சு விழ ஆரம்பிக்கிறாங்க. எப்போ பாரு அவரே கவனிக்கிற பெரிய பிரசிடென்ட் மாதிரி கவனிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி பேசிட்டு, இப்போ உனக்கு அந்த பணக்கார மருமகன் தான் பெருசாக போயிட்டாரா அப்படிலாம் சொல்லிட்டு வெடுக்குன்னு பேசுகிறாங்க. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க, அந்த பையன் வந்துட்டு ரொம்பவும் ஒரு வீட்டில் உள்ள பையனாக தானே நினச்சி வந்திருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரிக்காகன்னு வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த பையன் எல்லாத்தையும் விட்டுட்டு வருது அப்படின்னா எனக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த பையன் இங்கே வந்து உட்காந்துருக்கு. இருந்தாலும் பிறந்ததுலேருந்தே பணக்காரனாகவே இருந்த பையன், அந்த பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே பார்த்து ஒன்று செஞ்சிட்ருக்கோம். என்னை வந்து ஒரு அம்மாவாக நினச்சி அதை சொல்லிட்டு இருக்குடி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ காலில் விழுந்து ஒன்று கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கொடுக்குற சாப்பாடு எல்லாமே அந்த தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்காண்டி, நல்லா சாப்பிடுது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் டெய்லி விருந்து வைக்கிற மாதிரி நீ சமைச்சின்னா நல்லா சாப்பிட தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி வெடுக்குனே பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குடி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க, அந்த பையன் அம்மா இல்லாமல் வளர்ந்த பையன்டி, அதனால அம்மா பாசத்தை உணருதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவ்வளோ பெரிய பணக்கார பையன் விட்டுட்டு வந்து இங்கே இருக்கணும்னு என்னடி இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பெரிய பணக்காரன்னு சொல்கிறீங்க, பணக்காரனாக இருந்தார், இப்போ அவர்கிட்ட எதுவுமே இல்லைல்ல, அடுத்த வேலை இதை எல்லாத்துக்குமே வந்துட்டு செலவுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளை எதிர்பார்க்குற மாதிரி தான் அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவங்க வேகமாக வெளியில் வந்துட்டு, அக்கா என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் உண்மையை தானே சொன்னேன், இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் அப்படின்னா அவர் எல்லாமே எனக்காக வந்திருக்காரு, அவர் எவ்வளோ பணத்தை எனக்காக வாரி இறைச்சவருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எனக்காக வந்து இங்கே இருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு அவரை பார்த்துக்க தெரியும், யாரும் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே, நான் வந்து சாப்பாட்டை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலடி, நீ ஏன் இப்போ சீரிக்கிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ 2 நாள் அவர் இருந்ததுக்கே நீ இவ்வளோ பேச்சு பேசுறியே, இன்னும் நாங்கள் இங்கேயே இருந்தோன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிட்டு, இதை பற்றிலாம் நீ கவலைப்பட தேவையில்லை, ஏன் புருஷனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. போய் இப்போ சாரதா திட்டுறாங்க, என்னடி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அவள் பேசுறது மட்டும் சரியாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உன் புருஷனுக்கு ஒன்றுனா நீ விட்டு கொடுப்பியா, நீ அவள் புருஷனை பேசும்போது அவள் கேட்க மாட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உனக்கு ஒரு 2வது பொண்ணு தானே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படியெல்லாம் பேசுகிறவளே இல்லடி கங்கா, இப்போ நீ பேசுகிறேன்னா எல்லாமே உனக்கு வந்து பொறாமை ஆயிடுச்சு அவளை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் அவளை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு எனக்கு என்ன இப்போ வந்துருச்சு, அவள் என்ன அப்படி பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ அப்பையிலேருந்தே வந்துட்டு அமெரிக்கா மாப்பிள்ளை வேணும், பணக்கார வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு தான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்ப, உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமையலை, மாறா உன் தங்கச்சிக்கு அமைஞ்சிருச்சு, அதனால நீ பொறாமைப்படுறடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பேசுவீங்க, ஏன் பேச மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்த்து வெடுக்குனே பேசிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் அந்த தம்பி காதில் விழுந்தால் எவ்வளோ கஷ்டப்படும், தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது காவேரி வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன காவேரி ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்தடுத்து நடக்கிறதெல்லாம் தானாக நடக்கும், நீ இப்போ இந்த டைமில் எல்லாத்தையும் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காத, பாப்பா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு இல்லைங்க வீட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ விஜயும் சொல்கிறாரு, ஆமாம் அத்தை கூட என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படியாவது அந்த வீட்டை மீட்கிறதுக்கு வழியை பார்க்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த வாட்டியும் நம்ம நிவனை வச்சு மூவ் பண்ணால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிவனை வச்சு எப்படி பண்ண முடியும், இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நிவன் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிவன் கிட்டையும் பேசுகிறாங்க. என்ன விஜய் எப்படி போயிட்டுருக்கு, சாப்பிட்டீங்களா என்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன தான் அங்கே ஸ்டேட்டஸில் இருக்குது, ஏதாவது வீட்டில் அங்கே எதுக்கும் பேசுனீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்காரு பசுபதி, அதெல்லாம் ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை விஜய் எதுவும் தெரியல, எதுவாக இருந்தாலும் நான் அங்கே போனால் தான் ஏதாவது பண்ண முடியும், ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு நம்ம ராகினியை வச்சு மூவ் பண்ண முடியாது, அவங்க சுதாரிச்சிருவாங்க, ஏற்கனவே வந்து வெண்ணிலா விஷயத்திலே நான் போய் அப்படி பேசினதுலேயே அவங்க வந்து சுதாரிச்சிட்டாங்க, இப்போ திரும்பவும் போய் அந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது, வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போனால் யமுனா வந்து ஒரு சைடு வந்துட்டு திரும்ப இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால யமுனா கிட்ட கோச்சிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, ஊருக்கு கிளம்பி போகிற மாதிரி போயிடுறாரு. இப்போ அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா வந்துட்டு மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா
பேசுமா, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, எங்கடா நீ மட்டும் வந்திருக்க, உன் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெடுக்குன்னு பேசுகிறாங்க அவங்க அம்மாவும். ஸோ இப்போ அவங்க அம்மா கிட்ட போய் என்ன சொல்கிறாரு, அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா, இது ஏதோ ஒரு இதில் நடந்துருச்சு அந்த கல்யாணம், எனக்கு சுத்தமாக அவளை பிடிக்கல, திரும்ப திரும்ப என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா, நான் அவள் வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு வந்துட்டேன், நீங்களும் இப்படி பேசினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஓரளவு சந்தோஷம் வருது. அப்பாடா அவளை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. என்னடா சொல்கிற, நிஜமாக தான் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல, அதனால் நான் விட்டுட்டு வந்துட்டேன், அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போட்டு இல்லை என்ன வேணால் பண்ணட்டும், எனக்கு அதை பற்றி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ திரும்ப திரும்ப அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு அவரை வந்து யமுனா இல்லை நான் இப்போ தனியாக தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து இப்போது நைஸாக அவங்க அம்மா கிட்ட போட்டு வாங்குறாரு. அம்மா இந்த மாதிரி நான் போய் பேசினா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் நீ போய் கேட்டு அந்த வீடு என்ன ஆச்சு ஏதுன்னு கேளுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா திரும்பவும் சப்பக்கட்டு கட்டிட்டு வர, திரும்பவும் நீ அங்கே அவங்களுக்கு தான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, அவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்தியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அப்படியெல்லாம் இல்லை, அந்த வீடு வந்து முறையாக வந்துட்டு அது நம்மளோடது இல்லை, நியாயமாக நம்ம பண்ணணும்லம்மா, எனக்கு அது ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீ போய் கேட்டு பேசி அந்த பத்திரத்தை எப்படியாவது நீ வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா இதுக்கு ஒத்துக்கல. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, அப்போனா நீ வந்து யமுனாவை வந்துட்டு சுத்தமாக விட்டு விலகி வந்துட்டு நான் காட்டுற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, அப்போ தான் நான் வந்து உனக்கு வந்து இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரும் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நிஜமாக தான் சொல்கிறியாடா, அதுக்கப்புறமா ஏதாவது நீ காலை வர மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்கு எவ்வளோ பிடிக்கலையோ அதை விட அதிகமாகவே எனக்கு யமுனாவை பிடிக்கல, அதனால் நான் வெளியில் வந்துட்டேன், திரும்ப திரும்ப நீ பேசி பேசி எனக்கு அவளை பற்றி ஞாபகப்படுத்துறாத, நான் மறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேடா உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் பசுபதி கிட்ட பேசுகிறாங்க அவங்க. ஸோ இங்கே விஜய் கிட்ட வந்து காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அவன் வந்து ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க அந்த பத்திரத்தில் வந்துட்டு எங்கள் அப்பாவே வந்துட்டு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்ததா அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அது ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, நாங்கள் வந்து எங்கள் வீடு வந்துட்டு லோன் வாங்கியிருந்தோம் நாங்கள் பேங்க்கில், அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் கங்காக்காவோட நகையை கொஞ்சம் இருந்தது அதையும் வச்சு தான் நாங்கள் அந்த பத்திரத்தையே மீட்டு எடுத்துகிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணோம். ஆக அப்பா இருந்து பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை, அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் பண்ணது, அந்த டேட்டை வச்சாலே அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க, இது கோர்ட்டுக்கே போனாலும் இந்த கேஸ்லாம் நிற்காதுங்க, அவன் சும்மா இது பண்ணிட்டு இருக்கான், இதை பற்றியே தெரியாமல் நம்மக்கிட்ட இருந்த பத்திரத்தை அவன் தெரியாமல் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு, இவன் ஏதாவது ஒரு வேலை ஆள் தான் அப்படி வாட்ட சாட்டமாக இருக்கான், அவனுக்கு மூளையெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அதை நீ ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததான் நிவினுக்கு கால் பண்ணி விஜய் பேசுகிறாரு. என்ன ப்ரோ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் அம்மா கிட்ட சொல்லி அதை எப்படியாவது வாங்க சொல்லியிருக்கேன், ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது இவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறதான், இது வந்துட்டு கோர்ட்டுக்கே போனாலும் கேஸ் நிற்காது ப்ரோ, இவன் இவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கான், அது நமக்கு தான் அது வந்து இப்போ பாசிபிளாக இருக்குது, அதை வச்சு தான் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட இருந்து பசுபதி கிட்ட போய் அவங்க அம்மா பேசி அந்த பத்திரத்தை வந்து வாங்கிட்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை நிவின் மூலமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் அவர் வந்துட்டு சாரதா கிட்ட கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த டைம் வந்து கங்கா எப்படி முகத்தை வச்சுக்க போகிறாங்க, நம்ம வீட்டை வந்துட்டு அவர் மீட்டு கொண்டுட்டு வந்துட்டார், நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டோமே அப்படிங்கிறத நினச்சி அவங்க ஃபீல் பண்ண போகிறாங்களா, இல்லை விஜய் வந்து டைரெக்டாகவே அட்டாக் பண்ணி பசுபதி கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு வர போகிறாரா அப்படிங்கிறது எப்படி கதைக்களம் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.